Nursing profession has a got growth in our career pathway. It is my privilege to extend our heartfelt invitation to someone who has been an integrated part of this journey for this past 5 years, Miss Lydia, to give a testimony regarding her A4 journey. Good morning everyone. என்னோட நேம் லிடியா. நான் A4 ஃபர்டிலிட்டியில் ஃபாஸ்ட் 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ஃபர்டிலிட்டி ஜேர்னி பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ரீவியஸ் கார்ப்பரேட் ஒர்க்கில் வந்து நான் ஒரு 5 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கரியர் பார்த்திங்கன்னா பிஎஸ்சிஸ் முடிஞ்சு உடனே நான் ஃபர்டிலிட்டியில் தான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா எனக்கு ஓபிடியில் தான் கிடச்சிது. அதில் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது நான் அருணா மேம் தான். அருணா மேம் தான் ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷனாக எனக்கு இருந்தாங்க. அவங்க தான் என்னோடய ஓபிடியிலேருந்து என்னென்ன லேர்ன் பண்ணணும் எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. என்னோடய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நெகட்டிவாகவும் நிறைய திங்ஸ் இருந்துச்சு. படிக்கும் போதும் சரி, ஒர்க் பண்ணும்போதும் சரி, சீனியாரிட்டி இந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. பட் ஒவ்வொன்றுத்தையும் அப்கம் பண்ணி தான் வந்தது. தென் வந்து நான் A4 வந்து ஒரு ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷனில் வந்து எனக்கான க்ரோத் வந்து அவ்வளோவும் இல்லை. பட் 4 to 5 இயர்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணதுனால என்னோடய ஒரு ஜூனியர் மோஸ்ட் ஓடி சிஸ்டராக தான் வச்சுருந்தாங்க. 5 இயர்ஸுமே நான் ஓடியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பட்டு ஒரு சுச்சுவேஷன்னால் அங்கேருந்தும் நான் வெளியில் வந்த ஒரு சூழ்நிலை வந்தது. மேரேஜ், தென் மெட்டர்னிட்டி லீவ் இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் A4 நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்ததுமே என்னவா கொடுத்தாங்கன்னா ஓடி இன்சார்ஜாக தான் கொடுத்தாங்க. 3 தேட்டர் நான் ஹேண்டில் பண்ணேன். எனக்கு கீழே ஒரு 10 ஸ்டாஃப்ஸ் இருந்தாங்க. எல்லாத்தையும் அப்கம் பண்ணி தான் நான் வந்தேன். ஒரு லேப்ரோஸ்கோப்பி கூட எனக்கு என்னென்னு தெரியாது. 0% நாலேஜ் தான். வெறும் ஃபர்டிலிட்டி மட்டும்தான் எனக்கு தெரியும். லேப்ரோஸ்கோப்பில் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து ஸ்கோப்லேருந்து எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தது எல்லாமே அருணா மேம் தான். ஒவ்வொரு நாளும் டெய்லி என்ட்ரி ஆகும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் சரி, ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பற்றி சரி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. டெய்லி ஒவ்வொரு ஸ்டடீஸ், அதாவது எப்படின்னா நர்சிங்கில் வந்து வந்தோமா ஒர்க் பண்ணோமான்னு இல்லாமல் ஒவ்வொரு இப்போ ஒரு கேஸ்க்கு நம்ம வரோன்னா ஃபஸ்ட்டு பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக எங்களை படிச்சுட்டு தான் உள்ளே வர சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரெசன்டேஷன் தான் நடக்கும். கேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லுத்தையும் ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கேஸ்லேயே கை வைப்போம். அந்த மாதிரி எங்களை கைட் பண்ணி இவ்வளோ நாலேஜாக எங்களோட நோபல் ஒர்க்கையும் எங்களை இம்ப்ரூவ் பண்ண வச்சது அருணா மேம் மட்டும்தான். பட் எங்களோட A4 ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதாவது நர்சிங் தான் ஃபர்ஸ்ட்டு. எங்கள் சார் எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா நர்சஸ் தான் பேக் போனுன்னு சொல்லுவாங்க. அடுத்த ப்ரொஃபஷ்னலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா நான் பார்த்தது கிடையாது. நர்சஸ்க்கு எப்போவுமே அவங்க தான் ஃபர்ஸ்ட்டாக நிற்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற ஆர்கனைசேஷனில் எனக்கு அது நடக்குமான்னு தெரியல. நர்சஸ் எப்போவுமே ஃபர்ஸ்ட்டாக நின்று எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நர்சஸ் தான் நாங்கள் முன்னாடி நிற்போம். அது எங்களுக்கு ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் ஓடியில் ஒரு 2.5 இயர்ஸ் 3 இயர்ஸ் முடிச்சிட்டேன். ஓடி முடிஞ்சது செக்ஷனு. அதுலேயும் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாலும் என்னோடய ஜூனியர் மோஸ்ட்டும் நான் ஓரளவு ட்ரைன் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா எங்கள் சார் வந்து இல்லை நீங்கள் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் சைடு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நர்சிங் வந்து கிளினிக்கல் சைடு ஃபுல்லுமே கிளினிக்கல் பேஷண்ட் கேர் இதெல்லாமே இருந்துச்சு. பட் மேனேஜ்மெண்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே 0 நாலேஜ். எனக்கு ஒரு அக்கௌண்ட் கூட எனக்கு போட தெரியாது, சிஸ்டம் யூஸ் பண்ண தெரியாது, டேட்டா என்ட்ரி எடுக்க தெரியாது. பட் இப்போது பேஷண்ட் கேர் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லுமே 0 நாலேஜில் இருந்த என்ன ஒரு 80% வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்கன்னா அது A4 ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். வேறு எந்த ஒரு ஆர்கனைசேஷன்லேயும் எனக்கு இது நடந்தது கிடையாது. இப்போ வந்து நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பேஷண்ட் கோஆர்டினேட்டர்லேயும் ஒவ்வொரு டெடிக்கேட்டடாக ஒவ்வொரு ஒர்க்கையுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறதுக்கு வந்து இந்த A4 ஹாஸ்பிட்டலில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, எஸ்பெஷலி டாக்டர் அருணா மேம், டாக்டர் அசோக் சார் அண்ட் டாக்டர் ராம் சார் அண்ட் வில்லியம் சார். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் கிஃப்ட் ஃபார் மீ திஸ் நர்சஸ் டே. தேங்க்யூ ஸோ மச் மேம். நிறைய சொன்னாங்க. ஆனால் முக்கியமாக அவங்களோட நல்ல விஷயத்த சொல்லணும் இல்லையா? அதனால அவங்க எதுக்காக பேச கூப்பிட்டோன்னா நிறைய நர்சஸ் இருக்காங்க. நல்ல அவங்கவுங்க துறையில் ரொம்ப அழகாக வேலை செய்கிற நர்சஸ் இங்கே நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து அடுத்து அவங்களுக்கு சொல்லித்தரது வந்து அந்த அளவுக்கு தெரியாது. பயப்படுவீங்களா இருக்கும். ஒன்று பயமாக இருக்கலாம், ஐயோ நம்ம பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுவாங்களா, இல்லை நம்ம சொல்லிக் கொடுக்காம அவங்க சொல்லிக் கொடுத்தோன்னா ஒழுங்காக பண்ணலன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் சிஸ்டர் வந்து அவங்களே தான் எல்லா சிஸ்டருக்கும் ஸ்க்ரப் பண்ணுவாங்க, அவங்களே தான் எல்லா கேஸும் ஸ்க்ரப் பண்ணுவாங்க. ஜூனியருக்கு சொல்லி தருவாங்க, நீ அசிஸ்டண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயமாக இருக்கலாம். இல்லைன்னா இன்னொரு விஷயமா கூட இருக்கலாம். சில டைம் நம்ம அவங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னும் ஃபீல் இருக்கலாம். நம்ம பொசிஷனுக்கான பயமாகவும் இருக்கலாம். சொல்லி தந்தா ஒழுங்காக பண்ணுவாங்களா
பயமும் இருக்கலாம், இல்லை நம்ம பொசிஷன் போயிடுவோன்ற பயமாகவும் இருக்கலாம். ஆனால் லிடியா கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நர்சஸ்க்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க சொல்லலாம் இல்லை, நாங்கள் நீ லீடாக இருக்கமா தான் சொன்னோம். ஆனால் அழகாக அவங்க கீழே அப்போ இருந்த 3 நர்ஸுக்கும் ஃப்ரெஷர்ஸ் முடிச்சு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணாங்க. இவங்க வந்து ஹார்ட்லி எந்த கேஸ்க்காக ஸ்க்ரப் பண்ணியிருப்பாங்களா இருக்கும், ஃப்ளோரில் தான் நின்றுட்டு ஓடிட்டே இருப்பாங்க இங்கேயும் அங்கேயும். ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதத்தில் அவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே கிரவுண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த குட்டி நர்சஸ் எல்லாருமே, ஜூனியர் நர்சஸ் எல்லாருமே இவங்களோட நல்லா திறமையாகிற அளவுக்கு ட்ரைனிங் பண்ணி, ஏதாவது அவங்க தப்பு பண்ணாங்கனாலும் அவங்களெல்லாம் நாங்கள் கேள்வியே கேட்க முடியாது. முன்னாடி வந்து நிற்பாங்க, மேடம் எங்கள் டீம் நல்லா பண்ணிவிடுவாங்க மேடம், இந்த ஒரு தடவை தப்பு பண்ணிட்டாங்க, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, நல்ல தடவை நல்லா பண்ணிவிடுவாங்க. ஹிஸ்ட்ரி தெரியாமல் உள்ள கேஸ்க்கு ஸ்கிரிப்ட் பண்ணீங்களான்னு கேட்டால் எத்தனை தடவை டாக்டர் திட்டிருப்பாங்க. சில பேர் நர்சஸ் அழுவாங்க, சில பேர் கோச்சிப்பாங்க, அடுத்த நாள் ரெசிக்னேஷனே கொடுத்துருவாங்க சில பேர். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒவ்வொரு தடவையும் திட்டும் போதும் அவங்க டீமை இன்னும் கரெக்ட் பண்ணாங்க, இன்னும் இம்ப்ரோவைஸ் பண்ணாங்க. அண்ட் ஷீ வாஸ் அ வெரி குட் லீடர். மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து லிடியா வந்து பிகேம் மோர் லிடியாஸ், மோர் ஓடி நர்சஸ் லீட் ஆகிட்டாங்க. அதனால தான் அவங்கள வந்து நாங்கள் வேறு பொசிஷனுக்கு மாற்ற முடிஞ்சது. தட் இஸ் அ வெரி பர்டிகுலர் அண்ட் வெரி நைஸ் ஈவெண்ட். நிறைய பேருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் சில பேர் தான் அதை அழகாக பிடிச்சிட்டு எடுத்து வெளியில் வராங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, நர்சிங்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போகணுன்றதுக்காக சொல்ல வரல. உங்கள் துறையில் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு எப்போ வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் கரெக்டாக வந்துடும். ஸோ நம்மளோட ஒவ்வொரு பொறுப்பையும், இன்றைக்கி ஒரு பிபி பார்க்க சொன்னால் கூட அதை பொறுப்பை கரெக்டாக எடுத்து பண்ணிங்கன்னா உங்களோட நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க, நீங்களும் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. கட்டாயம் உங்களோட சீனியர் டாக்டர்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. யூ வில் கெட் அ ப்ரொஃபஷனல் இம்ப்ரூவ்மெண்ட். தேங்க்யூ.